அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவையான சிக்கன் சால்னா தான் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கி இட்லிக்காக சால்னா செய்ய போகிறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். சால்னாக்குன்னு சொன்னாலே இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே வீட்டில் ஹோம்மேடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி, 100 கிராம் பூண்டு, வேறு ஆயில் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேங்க. இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிட்டு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் அளவுள்ள சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. கூடவே புளிப்பில்லாத தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடும்போது தயிரோட அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்று போல் வெந்து வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு தான் இந்த தயிர் சேர்க்குறதுங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தனி மல்லித்தூளுங்க. மிளகாத்தூள் நான் எப்போது சொல்கிற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இது கூடவே நான் ஒரு முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாங்க. தோலோட தான் வெட்டி சேர்த்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு, அந்த முருங்கைக்காய், 100 கிராம் சிக்கனோட இந்த சால்னா நீங்கள் செஞ்சு பாருங்களேன். 5 இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான சால்னாங்க. அதுவும் ஸ்பெஷலாக இட்லிக்குன்னு சொல்லி செய்கிற இந்த சால்னா சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா தீபாவளிக்கு இட்லி செய்கிறப்போ இந்த மாதிரி சால்னா தான் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கனு காய் எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா மசாலாலாம் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மல்லி புதினாவும் கூடவே சேர்த்து காயை வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டுங்க. காய் வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக சிக்கனும் வெந்துடும். வெந்து வரும்போதே அந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க. இப்போ அரைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் நிலக்கடலையும் பாருங்கள், இந்த தேங்காயை இப்படி பல்லாக கீறி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். காய் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து அலசி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா காய் வெந்து வரும்போது வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காயை சேர்க்கணும். நம்ம அதுக்கு முன்னே தேங்காய் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்குமே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துடலாம். நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சால்னால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இட்லிக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணியாக அந்த சால்னா ஊற்றி அந்த சிக்கன், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல இடைக்கிட ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விட்டிங்கன்னா தான் நிலக்கடலை சேர்த்ததுனால அடி பிடிக்காமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நிலக்கடலையோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஊற வச்சுட்டு தேங்காயோடு அரைச்சிக்கோங்க. நல்லா சால்னாக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க.
நல்ல சுவையான சூப்பரான மணக்க சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இட்லிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இட்லிக்கு சால்னாவோட சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.